இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போது வெஸ்ட் பெங்கால் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என்னுடைய பேத்திகள் பேரன்களுக்காக போட்ட வீடியோ. கீர்த்தனா தனிஷா சஞ்சய் அக்ஷய்க்காக போட்ட ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இதை பாருங்கள். வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் நிற்கிது ஒரு ஸ்டேஷனில். அதிலிருந்து ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு யங் மேன் கீழே இறங்குறான். கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு இறங்குறான். இறங்கின உடனே கூலி போர்ட்டர் அப்படின்னு கூப்பிடுறான். ஏன்னா அந்த ப்ரீஃப் கேஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு போர்ட்டர் வேணுமா. யாருமே வரல. அந்த ஸ்டேஷனில் போர்ட்டரே கிடையாது. அங்கே நிற்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். யாரும் போர்ட்டர் வரல. அப்போது அந்த ட்ரெயின்லேயே இறங்கின ஒரு பெரியவர் ஒருத்தர் கிட்ட வராரு. அவர் ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன், ஒரு 60 இயர்ஸ் இருக்கும். சாதாரண உடை அணிஞ்சிருக்காரு. ஒரு வேட்டி, ஒரு சாதாரண சட்டை, மேலே ஒரு சால்வை போத்திருக்காரு. அவர்கிட்ட தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த ப்ரீஃப் கேஸை தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு போர்ட்டர் வேணும், இங்கே போர்ட்டரே காணுமே அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறான். அவர் என்ன செய்கிறாரு, இதுதானே தம்பி நான் எடுத்துகிட்டு வரேன் கொண்டான்னு அவன் கையிலிருந்து அந்த பெரியவர் அந்த ப்ரீஃப் கேஸை வாங்கிக்கிறாரு. அவர் 2 பேரும் நடந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. அவன் ஒரு ரிக்ஷாவில் அந்த பெட்டி வச்சுட்டு இவருக்கு பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறான். இந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்காக அப்படின்னு. வேண்டாம் தம்பி, அதை நீயே வச்சுக்கோ, நான் பணத்தை எதிர்பார்த்து இதை செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். அவர் போயிடுறாரு. ரிக்ஷாவும் போயிடுது. அடுத்த நாள் மாலை இவன் படிக்கிற காலேஜில் ஒரு பெரிய விழா. ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அங்கே பேச போகிறாருன்னு எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. எல்லா மாணவர்களும் குழுமிட்டாங்க. விழா ஆரம்பிக்குது. பேச்சாளர்கள் பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியில் சிறப்பு விருந்தினர் அவரை மேடைக்கு அழைக்கிறாங்க. பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசுகிறத பார்த்த உடனே இந்த யங் மேனுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, நேற்று ஸ்டேஷனில் இவனுடைய பொட்டியை தூக்கிட்டு ரிக்ஷாவில் வச்சார், அவர் தான் அந்த பெரியவர். அதை பார்த்துட்டு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. இவர் அங்கே பேசுகிறாரு, இவராக சீஃப் கெஸ்ட் அப்படின்னு நினச்சி அதிர்ச்சி ஆகிட்டான். அவர் பேசுகிறாரு. அவருடைய பேச்சு மிக 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 சிறப்பாக இருந்துச்சு. எக்ஸலண்ட் ஸ்பீச். பேச்செல்லாம் முடிஞ்சது. அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திரன்றது பேர், வித்யாசாகர்ன்றது இவருக்கு கொடுத்த அடைமொழின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவர் ஒரு கல்வி கடல், ஓஷன் ஆஃப் விஸ்டம். அதனால் வித்யா சாகர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் அவர் அங்கே லோக்கல் பள்ளியிலே படித்தார், காலேஜில் படித்தார். சான்ஸ்கிரிட்டில் பெரிய விற்பனரானார். அதாவது சான்ஸ்கிரிட்டில் கிரேட் ஸ்காலர் ஆனார். அதுக்கப்புறம் கல்கட்டாவில் ஒரு பெரிய சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு பிரின்ஸிபல் ஆனார். அவர் தான் இங்கே பேச வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் இவ்வளோ பேசுகிறாங்கன்னா, பெண் விடுதலையை பற்றி, அதாவது லேடீஸ் எமான்சிபேஷன், அதை பற்றி நிறைய செய்திருக்கார். அவர் நிறைய புரட்சிகள்லாம் செய்திருக்காரு. ஹஸ்பண்ட் இறந்த உடனே அந்த காலத்தில் பெண்கள் நெருப்பில் விழுந்துருவாங்க. அதெல்லாம் இவர் தடுத்துட்டார். அதுக்கப்புறம் பெண் கல்வி, கேர்ள்ஸு லேடிஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க பெண்களை. இவர் அந்த மாதிரி படிக்க வச்சு ஆகணும்னு சொல்லி எல்லோரும் என்கரேஜ் பண்ணவர். அப்புறம் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. பெண் சமுதாயம் மொத்தமாக முன்னேறத்துக்கு ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கார். அதனால் இவருடைய பேர் வெஸ்ட் பெங்கால் ஹிஸ்ட்ரியில் எப்போவுமே நிலச்சிருக்கும் இவருடைய பேர். இதுதான் இவருடைய பின்னணி. அவர் சிறப்பான பேச்சை பேசி முடித்து அவர் கீழே இறங்கி வந்த உடனே இந்த யங் மேனை ஓடி போய் அவர் காலை தொட்டு வணங்குறான்.
ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் என் பொட்டியை உங்ககிட்ட கொடுத்து தூக்கிட்டு வர சொன்னேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்கன்றான். தம்பி பரவாயில்ல விடுப்பா, நீ தெரியாமல் தானே செஞ்சேன், அது இந்த பொட்டி தூக்கிட்டு வர்றதில் எனக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது, மதிப்பு குறையில எனக்கு, பரவாயில்ல. ஆனால் இது ஒரு சின்ன பெட்டி, உன்னால் சாதாரணமாக தூக்கிட்டு வர முடியும், இதுக்கு ஏன் நீ போர்ட்டரை எதிர்பார்க்குற, ஏன் கூலி எதிர்பார்க்குற? நம்மால் எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை நாமே தான் செய்யணும், இதை பழக்கப்படுத்திக்க இன்னிலிருந்து அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஐயா அப்படின்றான். உதாரணமாக வீட்டில் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி உன்னுடைய சாப்பாட்டு தட்டை கழுவி நீ எடுத்துகிட்டு வந்து உட்காரு, அம்மா சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி பால் டீ காஃபி சாப்பிட்டினா சாப்பிட்டு முடித்த உடனே அந்த டம்ளர்லாம் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போடு, முடிஞ்சு அதை கழுவி வச்சிரு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் நீயே செய்துக்கணும், மற்றவங்கள எதிர்பார்க்கக்கூடாது, இதை நீ பழக்கப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மை தானே? இப்போது இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்களால் என்ன முடியுமோ அந்த சின்ன சின்ன வேலையை நீங்களே தான் செய்யணும். ஒரு புக்கு உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும், அம்மா எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லப்படாது. ஓகே, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி நைட்டே உன்னுடைய புக்ஸ் எல்லாம் டைம் டேபிளை பார்த்துட்டு புக்ஸு நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடணும் பேக்கில், அதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும், உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். இதில் எந்த கூச்சப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. ஓகேவா? கேட்டதுக்கு நன்றி. ஜெய்ஹிந்த், வாழ்க வளமுடன்.